டாக்டர் முரளி YT எந்த உப்பு பெஸ்ட்டு? கடைசியாக கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். எந்த உப்பு நல்லதுன்னு நம்ம தேர்ந்தெடுத்து முடிவு சொல்லணும். இறந்த உப்புன்றது எந்தெந்த நோய்க்கு குணப்படுத்துது, இவைகளெல்லாம் வைத்து பார்க்கும்போது வின்னராவது நமது. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை டாக்டர் முரளி YT என்ற நமது இந்த சேனலில் சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த தடவை நாம் எந்த உப்பு பெஸ்ட்டு என்பதை பற்றி விவரமாக ஆராய்வோம். உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்றது நமக்கு தெரிஞ்ச பழமொழி தான். அதே நேரம் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் விஷமாகும்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் இஷ்டத்துக்கு உப்பை சாப்பிட முடியாது, அளவாக சாப்பிடணும். என்ன அளவில் சாப்பிடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல சோடியமானது ஒரு நாளைக்கு 2000 மில்லிகிராம் ஒருத்தர் சாப்பிடணும் WHO நிர்ணயம் பண்ணியிருக்கிறது. அதாவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன், அதாவது 5 கிராம் உப்பு சாப்பிட்லான்னு கணக்கு இருக்குது. அதை தாண்டக்கூடாது. எந்த உப்பு பெஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நாம் முதல்ல எத்தனை வகையான உப்பு இருக்குது, அந்த உப்புக்களுடைய காம்போசிஷன் என்ன, அதில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இவையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். களத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாதான், அவங்களுடைய குணாதிசயங்கள் தெரிஞ்சாதான் நாம் அவங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடுறது, யார் பெஸ்ட்டுன்னு முடிவு பண்ண முடியும். வாருங்க, எல்லாத்த பற்றியும் விவரமாக நம்ம பார்க்கலாம். முதல்ல எத்தனை வகையான உப்புக்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முக்கியமாக 5 வகையான உப்புக்களை நம்ம எடுத்துக்கலாம். நிறைய சின்ன வகைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுடலாம். மேஜர் வகையராக்கள் 5 வகைகளாக பார்க்கலாம். 1, கல் உப்பு, கிறிஸ்டல் சால்ட், சீ சால்ட். அந்த காலத்தில் சைக்கிளில் சணல் பையில் போட்டுட்டு தாத்தா விற்றுட்டு வந்து விற்பார், அந்த உப்பு. 2வது தூள் உப்பு, டேபிள் சால்ட், அயடைஸ்டு சால்ட். 3வது இந்து உப்பு, ஹிமாலயன் ராக் சால்ட் அல்லது ஹிமாலயன் பிங்க் சால்ட் அல்லது சேந்தா நமக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கருப்பு உப்பு, பிளாக் சால்ட், காலா நமக். 5வது குறைந்த சோடியம் உப்பு, சோடியம் லைட். மிக குறைந்த சோடியம் உப்பு, சோடியம் அல்ட்ரா லைட். முதல்ல நாம் கல் உப்பை பற்றி பார்ப்போம். கல் உப்புன்றது கிறிஸ்டல் சால்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய காம்போசிஷன் விசேஷம் என்னான்னு பார்க்கலாம். கல் உப்பை சீ சால்ட்டுன்னு சொல்கிறது உண்டு. அதில் 95% மேலே சோடியம் குளோரைடு இருக்கிறது உப்பு. அதில் 0.5 to 10% வரை பொட்டாசியம், மக்னீசியம் முதலிய மினரல்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கின்றன. கால்சியம், குளோரைட், சல்ஃபேட் இவைகளும் கூட இருக்கின்றன. அடுத்தது நாம் பார்க்க போகிறது தூள் உப்பு, டேபிள் சால்ட், அயடைஸ்டு சால்ட் என்பது. அதை பற்றி வாருங்கள். குணாதிசயங்கள், காம்போசிஷன், அதில் இருக்க எலிமெண்ட்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். அயடைஸ் சால்ட்டில், டேபிள் சால்ட் தூள் உப்பில் 99.5% மேலே சோடியம் குளோரைடு இருக்கிறது. கூடயே அயடினும் 45 parts per million ppm சேர்த்துடுறாங்க. அதில் பொட்டாசியம், மக்னீசியம், கால்சியம் முதலியவைகள் 0.5%க்கும் கம்மியாக தான் இருக்குது. இந்த அயடைஸ் சால்ட்டில் எடிபிள் காமன் சால்ட் இருக்கும், பொட்டாசியம் அயடைட் இருக்கும், ஆன்டி ஃப்ளேக்கிங் ஏஜெண்ட்டை சேர்த்துறாங்க. இந்த அயடைஸ் சால்ட் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, சீரீஸ் ஆஃப் ரிஃபைனிங் ப்ராசஸஸ் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். எப்படி? முதல்ல மோர் ஃப்ரீ ஃப்ளோட்டிங், கிளீனர், மோர் பியூட்டிஃபுல், ஒயிட்டர் முதலிய ஆகிறதுக்காக இதில் ரிஃபைன் பண்ணுறாங்க. கூட ஆன்டி ஃப்ளேக்கிங் ஏஜெண்ட்டு INS 536 சேர்த்துறாங்க. சோடியம் கண்டென்ட்டு இதில் 5% மேலே இருக்குது. இதை ரிஃபைன் பண்ணுறதுனால கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப் அதிகமாகுது,
குறைந்தபட்சம் 24 மாதமாவது இருக்கும். இந்த உப்பில் சோடியம் அதிகமாக இருக்குது. ஸோ பிபி ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பில் வாட்டர் ரிட்டன்ஷன், நீர் தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ரிஃபைனிங் ப்ராசஸில் மெங்கனீஸ், போரான், புரோமின், ஜிங்க்கு, அயர்ன், பாஸ்பரஸ், சிலிக்கான் முதலியவை நீங்கிடுது, ரிமூவ் பண்ணிடுது. அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் டைமு சேர்க்கப்படும் சில கெமிக்கல் என்னென்னா, ஒன்று ஆன்டி ஃப்ளேக்கிங் ஏஜென்ட், ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ், கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் முதலியன சேர்க்குறாங்க. இதனால் நம்ம உடலுக்கு தீங்கு தான் விளைவிக்குது. அயோடின் ஆனது நமது உடலுக்கு இந்த உப்புக்கள் மூலம்தான் கிடைக்கணுன்றது இல்லை, மற்ற உணவுப் பொருட்கள் மூலமும் கிடைக்கலாம். 1 பல்சஸ் பருப்பு வகைகள், 2 கிரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்பினாச், 3 டைரி ப்ராடக்ட்ஸ். இதன் மூலம் நமக்கு தேவையான அளவு அயோடின் கிடைக்கும். இவ்வளோ நேரம் டேபிள் சால்ட்டை பற்றி பார்த்தோம். இப்போது இந்து உப்பை பற்றி பார்ப்போம். ஹிமாலயன் ராக் சால்ட், ஹிமாலயன் பிங்க் சால்ட், சேந்தா நமக்குன்னு சொல்கிறாங்க வடநாட்டில். இந்த இந்து உப்பை பற்றி கொஞ்சம் விவரமாகவே பார்க்கலாம். முக்கியமான உப்பு. இந்து உப்பில் 90% மேலே சோடியம் குளோரைடு இருக்குது. 10%க்கு பொட்டாசியம், மக்னீசியம், கால்சியம், அயர்ன் முதலியன இருக்கின்றன. இந்த இயற்கையான அயோடின் இருக்கிறது. இந்த இந்து உப்பில் 83 மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறது. பொட்டாசியம், மக்னீசியம், அயர்ன், கால்சியம்லாம் நிறைய தான் இருக்குது. டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்கு, கண்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் எசென்ஷியல் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் உடம்பு சீராக வேலை செய்ய உதவுது. நிலையான சர்க்கரை அளவு இருக்க உதவுது. தசைப்பிடிப்பு, மசில் கிராம்ஸை குறைக்குது. செல்களில் ஆப்டிமல் pH இருக்க உதவுது. இந்த சேந்தா நமக்குன்றது கிட்னி டிசீஸ் உள்ள பேஷண்ட்டுகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஒரு பேக்கெட் விலை 100 ரூபா. ஸோ விலையை கொஞ்சம் நம்ம அனுசரித்து பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கருப்பு உப்பு, காலா நமக், பிளாக் சால்ட். கருப்பு உப்பில் 90%க்கு மேலே சோடியம் குளோரைடு இருக்குது. 10%க்கு கம்மியாக மினரல்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கிறது. அயர்ன் சல்ஃபைட், சோடியம் சல்ஃபேட், பயோ சல்ஃபைட் எக்ஸட்ரா. இந்த பிளாக் சால்ட்டானது தயிரில் போட்டுக்கிறதுக்கு, சாலடுக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லைட் சால்ட். இந்த லைட் சால்ட்டில் 2 விதமான வகைகள் இருக்கின்றன. ஒன்று சோடியம் லைட், அதில் 33 கிராம் உப்பு இருக்குது சோடியம். சோடியம் அல்ட்ரா லைட்டில் 26 கிராம் சோடியம் இருக்கிறது. இந்த கம்மியான சோடியத்து உள்ள உப்புக்களை சாப்பிட்றதுனால நமக்கு பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளவு நேரம் நாம் வெவ்வேறு விதமான உப்புக்களை பற்றி பார்த்தோம். இன்ஃபேக்ட் 5 விதமான உப்புக்களை பற்றி பார்த்தோம். இப்போது அந்த உப்புக்களில் இருக்க தனிமங்கள், கனிமங்கள், எலிமெண்ட்ஸ், மினரல்ஸ் வகைகளை பற்றி பார்ப்போம். அதில் முக்கியமாக சோடியம், அதுக்கடுத்தது அயோடின், அதுக்கடுத்தது பொட்டாசியம், அடுத்தது கால்சியம், அயர்ன், மக்னீசியம் முதலியன இருக்கின்றன. அவைகளை பற்றி சிறு சுருக்கமாக பார்ப்போம். இதுங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் உப்பை பற்றி அனலைஸ் பண்ண முடியும். எந்த உப்பு சிறந்தது என்று தேர்ந்தெடுக்க முடியும். பாருங்கள், முதல்ல நம்ம சோடியத்தை பற்றி பார்ப்போம். சோடியமானது உணவிற்கு சுவை அளிக்கிறது, பைண்டர் ஸ்டெபிலைசராக உதவுகிறது, உணவை கெடாமல் பாதுகாக்குது, நரம்பு தூண்டுதல்களை நடத்துகிறது. அதாவது இட் கண்டக்ட்ஸ் நர்வ் இம்பல்சஸ். அடுத்தது தசைகள் சுருங்கி விடுவதற்கு உதவுது. அடுத்தது தண்ணீர் மற்றும் கனிமங்களின் சரிசம நிலையை பாதுகாக்கிறது. இவ்வளவும் சோடியத்தினுடைய முக்கியமான பயன்கள். அடுத்தது நாம் அயோடினை பற்றி பார்ப்போம். அயோடின் காய்ச்ச வராமல் தடுக்குது, கர்ப்ப காலங்களில் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு உதவுது, பர்த் வெயிட்டை ஜாஸ்தி பண்ணுது, ஃபைப்ரோசிஸ்டிக் பிரஸ்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது
காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது, நோய் தொற்றுக்களை கம்மியாக்குகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொட்டாசியம். பொட்டாசியமானது 1 கிராம் இந்து உப்பில் 3.5 கிராம் பொட்டாசியம் இருக்குது. டெய்லி தேவையான அளவு பொட்டாசியம் நமக்கு 2300 மில்லிகிராம். அப்படின்னா கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு பொட்டாசியம் தேவையான அளவு நமக்கு கிடைக்கணும்னா 1 கிலோ இந்து உப்பு சாப்பிடணும். பொட்டாசியத்தின் முக்கியமான வேலை இரத்த ஓட்டம் சீராக்குதல், இரத்த அழுத்தத்தை பிபியை குறைத்தல், தசைப்பிடிப்பை தீர்ப்புதல். அடுத்து நாம் பார்க்க போவது அயர்ன், இரும்புச்சத்தை பற்றி பார்ப்போம். 1 கிலோ இந்து உப்புல 0.5 மில்லிகிராம் அயர்ன் இருக்குது. டெய்லி நமக்கு தேவையான அளவு அயர்ன் 18 மில்லிகிராம். இந்த அயர்னானது முக்கியமாக ஹீமோகுளோபினாகவும் மயோகுளோபினாகவும் நமது உடலில் இருக்கிறது. ஹீமோகுளோபினானது ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டு, இரத்தத்தை அதுக்கு தேவைப்படுது. மயோகுளோபின்றது மசில்ஸில் ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஆகுது. இரும்புச்சத்தை பற்றி சொல்லும்போது 1 கப் கீரையில் இருக்க இரும்புச்சத்தானது 250 கிராம் இந்து உப்பில் இருக்குது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது கால்சியம். 1 கிலோகிராம் இந்து உப்பில் 4 கிராம் கால்சியம் இருக்குது. டெய்லி கால்சியம் தேவையான அளவு 1000 மில்லிகிராம்ஸ். கால்சியம் எலும்புகளில் பல்லுகளில் சேமிக்கப்படுது. அந்த 2 எலும்புகளுக்கும் பல்லுக்கும் தேவையான உருவத்தையும் கடினத்தன்மையையும் அளிக்குது. கால்சியமானது உடம்பிற்கு தசைகள் அசைய தேவை, நரம்புகள் செய்திகளை மூளை மற்றும் எல்லா உடல் உறுப்புக்கிடையே எடுத்து செல்ல தேவை, இரத்த உராய்விற்கு தேவை, பிளட் கிளாட்டிங்க்கு, நார்மல் ஹார்ட் இதய துடிப்பு ரிதம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவை. 1 கப் பாலில் 250 கிராம் இந்து உப்புல இருக்க அளவு கால்சியம் இருக்குது. மக்னீஷியத்தை பற்றி அடுத்தது கொஞ்சம் பார்ப்போம். 1 கிலோ இந்து உப்புல 0.16 கிராம் மக்னீஷியம் தான் இருக்குது. டெய்லி மக்னீஷியம் தேவையான அளவு 300 மில்லிகிராம். அதாவது இதுவரை பார்த்த முக்கியமான தாது பொருட்களின் தினசரி தேவை அளவை பார்ப்போம். கால்சியம் 1000 மில்லிகிராம், அயர்ன் 18 மில்லிகிராம், பொட்டாசியம் 2300 மில்லிகிராம், மக்னீஷியம் 300 மில்லிகிராம். இதுவரை பார்த்த எல்லா எலிமெண்ட்ஸை பற்றியும் டீட்டெயில்டு சார்ட்டை பார்ப்போம். இப்போது உங்கள் கண்முன் வருகிறது. கடைசியாக கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். எந்த உப்பு நல்லதுன்னு நம்ம தேர்ந்தெடுத்து முடிவை சொல்லணும். எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் எல்லா விதமான பேராமீட்டர்ஸு, யார்ட்ஸ்டிக்ஸு, அளவுகோல்களை வச்சு பார்க்கும்போது சிறந்த உப்புன்றது எந்தெந்த யார்ட்ஸ்டிக்னா, 1 அதனுடைய இருக்கின்ற சோடியம் அளவு, அதில் இருக்கும் மற்ற எலிமெண்ட்ஸ் மினரல்ஸ் அளவு, அது எந்தெந்த நோய்க்கு குணப்படுத்துது, இவைகளெல்லாம் வைத்து பார்க்கும்போது வின்னராவது நமது இந்து உப்பு தான். ஹிமாலயன் ராக் சால்ட், ஹிமாலயன் பிங்க் சால்ட், சேந்தா நமக். என்ன இவ்வளோ வேகமாக கை தட்டுறீங்களே, காது கிழியுது. போன ஆயில் வீடியோவில் சொன்னேன், கை தட்டாமல் இருக்கீங்க, வேகமாக கை தட்டுங்க. அதுக்காக இப்படியா அப்பா, கொஞ்சம் மெல்ல தட்டுங்க. பெஸ்ட்டு உப்புன்னு இந்து உப்பு ஜெயிச்சிட்டதுனால மற்ற உப்பெல்லாம் மோசம், பிரயோஜனம் இல்லை, தண்டம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு கிளாஸில் ஒரு பையன் 99 மார்க் வாங்கிட்டான்னா அது கீழே 60லேருந்து 90, 95 வாங்கினவருக்கெல்லாம் பிரயோஜனமற்றவங்க, ஒன்றும் தெரியாதவங்க, பயனில்லாதவங்கன்னு நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் இதுவும். மற்ற உப்புக்கெல்லாமும் சில பல நேரங்களில் சிறந்ததாக நமக்கு உபயோகப்படும். எந்தெந்த நேரத்தில்? 1, அந்த உப்புக்களுக்கு நம்ம உடம்பில் இருக்க நோயை பொறுத்து, நமக்கு தேவையை பொறுத்து, நமது வாங்கும் சக்தியை பொறுத்து முடிவு பண்ண வேண்டும். நோயை பொறுத்துன்னா, உதாரணத்துக்கு
இந்த அல்ட்ராலைட்டு உப்புக்களை கிட்னி டிசீஸ் உள்ளவங்க சாப்பிட முடியாது. ஏன்னா அதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த இந்து உப்பு பிரமாதம். அதே மாதிரி காய்டர் பிரச்சனை உள்ள பெல்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அயடைஸ் உப்பு, டேபிள் சால்ட் மிகவும் நல்லது. அங்கே போய் நம்ம இந்து உப்புன்னு உட்காந்துருக்கக்கூடாது. ஸோ நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணணும். இருக்க உப்புல எந்த உப்பு பெஸ்ட் அப்படின்னா இந்து உப்பு. இந்த வீடியோவானது ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயாரிக்கப்பட்டது. இது ப்ரொஃபஷனல் மெடிக்கல் அட்வைஸுக்கோ ட்ரீட்மெண்ட்டுக்கோ மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனையை அணுகி மருத்துவர்களை அணுகி ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.